ஒருத்தன் வாரம் போட்டு அவனை வெள்ளமா எங்க எப்படி என்ன நடக்குது பார்த்தீங்களா? அடியில் குடியாமட்டா மரம் 3 ஆளும் வல்லமும் எல்லாம் கமரத்தை மாறதுக்கு வரும்போது தான் இடையில இல்லை கண்டமா நேரம் சம்பளம் போயிருக்கு. நாராயண சார் கூட்டம் கொஞ்சம் அப்படி கொஞ்சம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுது. வேற ட்ரெஸ் எல்லாம் வாங்கியிருக்கா? தண்ணி கொடுங்க குடிக்க வாங்கிக்கிறேன். உங்களுக்கு யார் தகவல் சொன்னா, எந்த தகவல் அடிப்படையில போய் நீங்க அவங்கள இது பண்ணீங்க? நாங்க கன்னியாகுமரி கடலோர காவல் பிரிவுல இருந்தும் சிஐடில இருந்தும் ஒரு உயிர் இப்படி கடல்ல போராடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டோம். உடனே நேரம் காலம் தாமதிக்கமாக உயிரோட மதிப்பை எண்ணி உடனே நான் வந்தேன். என்னோட சொந்தங்கள் கடலோர எப்பவுமே மீனவர்கள் எப்பவும் அவங்களோட வாழ்வாதார முழுமையும் உயிரோட மதிப்பை உணர்ந்தவங்க. உடனே எந்த ஒரு தயக்கமும் இல்லாம எல்லாருமாவே சேர்ந்து இங்க இருக்கிறவங்க எல்லாருமே இந்த இதுக்காக உதவி செஞ்சிருக்காங்க. உடனே போயிட்டு கடல் பக்கத்துல எங்களால போக முடியல, அதனால தூரமா இருந்த ஆண்டினும் பேர் ஜெரால்டும் உடனே ஆண்டின் ஜெரால்டு கடல்ல குதிச்சாங்க. இவங்க நம்ம 2 பேருமே வள்ளத்துல இருந்து அந்த ஏன்னா குதிக்கிறது மட்டும் இல்ல, வள்ளத்தையும் சரியா செலுத்தவும் செய்யணும். அதுக்கு துணை நின்றவங்க. இன்னைக்கு அந்த சிவாஜி ராவ் உயிரோட கரைக்கு வந்திருக்காருன்னா எல்லாத்துக்கும் முக்கியமான காரணங்கள். அவங்க பேரை மட்டும் சொல்லுவாங்க. ஆண்டின் ஜார்ஜ் மைக்கேல் கண்ணையா ஜெரால்ட். அவர் உள்ள ஏறினதுக்கு அப்புறம் எதுவும் உங்கள்ட்ட எதுவும் பேசினாரா? அவன் உயிர் அந்த துவங்கிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நாங்க தொடர்ச்சியாவே அவங்கள்ட்ட பேச்சு கொடுத்துட்டு இருந்தோம். அப்ப அவங்க சத்தீஸ்கர்ல உள்ளவங்க, ராய்ச்சூர்ல உள்ளவங்க, சிவாஜி ராவ் இந்த ஹோட்டலுக்காக வேலை பாக்குறாங்க அப்படின்னு ஏதாவது படுத்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தொடர்ச்சியா அவங்க கூட பேச்சு கொடுத்து வந்தோம். எல்லாருமே உதவி செஞ்சாங்க. இவங்கதான் இன்னைக்குள்ள உண்மையான ஹீரோக்கள். அந்த உயிர் காப்பாத்தினதுக்கு முக்கியமான காரணம் இவங்க தான். நன்றி.